பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சியில். பார்த்து போங்க. இப்பொழுது நாம் இருப்பது நாட்டாயேரியில். கூகுள் மேப் கூட இந்த இடத்த காட்டாது. அதையும் மறக்காம சொல்லுங்க. எங்க உள்ள பார்த்து போங்க. சிறுத்தையும் கரடியும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பத்திரமா செமையான பிளேஸ் இது. அருமையான இருக்கு. நம்மளுடைய நாட்டாயேரி இது கூகுள் மேப்லயே இல்லாத ஏரி இது. இந்த பக்கம் அப்படியே அது விட மாட்டேங்குது. நம்ம மேலே போயின்னுக்கிறோம். வழி தப்பாக போயின்னுக்கிறோம். நம்மளை கீழே தான் போக சொன்னாங்க. அப்போ தான் அந்த ஏரிக்கு போக முடியும். அது அங்கே தண்ணி வந்துட்டு இருந்துச்சு இல்லை? வழி இல்லைன்னா திரும்பி வர்றது கஷ்டம். சரி, அந்த ஓரத்தில் போய் பார்த்தா அண்ணா இன்னொரு இடத்துல தண்ணி வரும் பாறையிலன்னாரு. பள்ளம் அதெல்லாம் கூகுள் மேப்பில் கூட கிடையாதுப்பா. பார்த்து போங்க. சிறுத்தை கரடி இருக்காங்க இதுக்குள்ள. அந்த கோயிலான வழி கேட்டோம்ல, அவங்களே சொல்லியிருக்கிறாரு ரொம்ப உள்ளே போகாதீங்க அப்படின்னு. பார்த்து உசாரா கல்லு தள்ளாம போ. அது கிட்ட வேணா போய் பாருங்க வழி இருக்கா அங்கன்ட்டு. ஒருத்தர் கீழே போகலாம் வாங்க. இதில் நான் போகிற பிடிங்க இந்தாங்க. ஒண்ணுமே இல்லைண்ணா அதுல. நான் கீழே இந்த பாரு இந்த பக்கம் போய் சொல்கிறேன். அப்படியே பிடிங்க கேமராவை. போனால் போகட்டும் போ. இதுக்கு லிங்கி கட்டினே வந்து தூக்கி ஓடி போய் பேண்ட் வாங்க. லுங்கி கட்டாது மேலு. ஏன்னா இது முழுக்க சர்வீஸ்னா பேண்ட் ஓரசன் போயிடும். இல்ல அப்புறம் திரும்பி எப்படி வரது? அப்படியே உட்கார்றோம். பசி மேலே போய் பார்க்கலாம். இல்லைண்ணா ஆப்பிள் தான் இருக்குது நினைக்கிறேன். ரன்னிங் தான் இருக்குது. சப்பா சரியான போட்டி. ஊர் சுத்தலாம் வாங்க. அதான் எப்படி சுரேஷ் அண்ணா எப்படி ஊர் சுத்துறீங்க? இதோ பாருங்க. நான் தெரிஞ்சுண்ணா இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த பார்த்துருப்பீங்களா நீங்க? எஸ்டினா யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க இப்படி பார்த்து திரும்பி சொல்லியா? அமேசான் கார்டோட மோசமா இருக்கிறது இந்த இடம். மேலே போய் பார்க்கலாம். கொஞ்சம் சரிகினா கூட ஊர் சுற்று 3000 அடி பள்ளத்தில் போய் விழ வேண்டும். எங்கள் பயணம் தொடர்கிறது. வாங்க வாங்க போலாம் வாங்க. மக்களே, பெரிய மலைப்பாதையில் வந்து கொண்டிருக்கிறோம். வழி தவறிட்டோம். வழி தவறி வந்து கொண்டிருக்கிறோம். எந்த வழியும் தெரியல, பாதையும் தெரியல. ஏதோ தேடி போயின்னு இருக்கிறோம். பசி ரொம்ப எடுக்குது. சாப்பிட எதுவும் இல்ல. நம்ம இருக்கிற காடு பாருங்க எப்படி இருக்கு. அமேசான் கார்டோட ரொம்ப மோசமா இருக்குது. அதில் கூட பாதை இருக்கும் போல இருக்கு. இதுல இல்ல. தேடிக்கிறோம் பாதை. வழி தெரியாம நின்றுட்டு இருக்கிறோம் இங்க வந்து. தெரியல. தேடிக்கிறோம். வழி இல்லையா? இது இருக்கு.
இது இருக்கும். இந்த பக்கம் போகிறதுனே தெரியலையாப்பா. அடர்ந்த காடு. இது அப்படியே கையில் தெரியலம்மா கேமரா. அங்கே ஒரு வழியும் போகுது. வாங்க வாங்க வாங்க, பார்த்து வாங்க. வழி தெரியாமல் போயிட்டுருக்குறோம். நம்ம போகிற வழியெலாம் ரொம்ப கரடு முரடாக தான் இருக்குது. புலி கரடி எல்லாமே இருக்குன்றாங்க. மேலே ஏறி இறங்கி போக வேண்டியிருக்கு. பார்த்து வாங்க, பார்த்து போங்க. கூகுள் மேப்பில் கூட இந்த இடத்த ஷோ பண்ணலை. எப்படி காட்டும் இந்த மாதிரி ஆட்கள்லாம்? மேப்பில் இல்லாத ஒரு இடம் போயின்னு இருக்கிறோம். பார்த்து வாங்க, நம்ம போயிட்டு இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பாதை. காட்டலாம். மக்கள் பார்க்கட்டும். தண்ணி இல்லை, தாகத்துக்கு தண்ணி இல்லை, பசிக்கு சாப்பாடு இல்லை. அவர் வேற வாட்டர் கேனை தூக்கி போட்டு வந்துட்டாரு. எங்கேயாவது தண்ணி இருந்தால் எடுத்துக்கலாம்னாலும், காலிக்கான என்ன தெரியாது. எங்கேயாவது இப்போ தண்ணி இருந்தால் எடுத்துக்கலாம்ல. நீர் வீழ்ச்சி இருந்தா எடுத்துக்கலாம்ல. இல்லை, கிடைக்கும். இது உள்ள ஒரு சொனை இருக்கு. அந்த ஜொனை பார்த்தா தான் அந்த தண்ணி தேடின்னு போயின்னு இருக்கோம். அந்த தண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எல்லா ஊருக்காரங்க வந்துட்டு போகிறாங்க. திரும்ப மேலே போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். திரும்பி மேலே தானே போயின்னுக்குறோம். நீ நானும் தான் வழி தெரியாமல் ஒரு இடத்துல வந்து உட்காந்து இருக்கிறோம். இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு அவர் அங்கேயே சொன்னார், ரெண்டாவது தண்ணி வரும் கொஞ்சம் தூரத்தில்னு. இங்கே தண்ணியே வரலையே. நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கணும். தண்ணி தாகத்துக்காக இங்க பாருங்க, இங்கேருந்து வர தண்ணியை வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தண்ணியை தான் இப்போ குடிக்க போகிறோம். பாருங்கள், தண்ணியை காட்டுங்க. பாருங்கள், தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது தெரியுதா? பாருங்கள், இந்த தண்ணி தான் இப்போ குடிக்க போகிறோம். அது ஒரு ஜீவராசிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். தண்ணி பார்க்க ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தெரியுது. ஆனால் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குங்க. எப்படின்னா இருக்குது தண்ணி? நல்லா இருக்கா? அருமையா இருக்கு. மீன் வந்து காலை கடிக்குது. ஆமாம் இருக்கு. அப்படியே கேமரா கட்ட நிறையா இருக்கு. தண்ணி தெளிவாக இருக்கிறதுனால நிறையா இருக்கு. நாங்கள் 20 கிலோமீட்டர் திசை தெரியாத பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த வெளியே போகிறதுக்கு வழி தெரியாமல் நிற்கிறோம். பயணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பூ அப்படியே அது வெள்ளை பூ. உண்மை தண்ணி குடிக்கணும். இது எல்லாம் உடம்பு நல்லது. மூலிகை தண்ணி. அந்த ரவுண்டாக இல்லை இலை மாதிரி, அது எடுத்தால் ரவுண்டாக வராது. நீட்டாக கயிறு மாதிரி வரும். திருப்பி தண்ணியில் போட்டால் உருண்டையாகிடும். உருண்டையாகிடும். பாப்பா நான் தேத்து போனேம்மா. இல்லை இல்லை, அந்த பக்கம் போக முடியாது. சாரி, நான் இதை தாண்டி போக மாட்டேன். தண்ணி போதும். அப்படியே போச்சுக்கணும். மூணு வலிக்கிறேன். தெரியுமா? அதுக்கு ஃபஸ்ட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். எல்லா வீடியோ தெரியும். இடம் தெரியாத வந்துட்டோம். தண்ணி குடிக்கிறதுக்காக மூஞ்சி நல்லா தொலைவு போகிறோம்.
முறை வந்து நானே இங்கே ஹோட்டலில் வச்சிடலான்னு இருக்கிறேன். ஹோட்டல் பங்க் கடை. எதுக்கு கரடி மக்கள் வைய ம். ஆன்சா வாங்கிட்டு வந்து அப்பப்போ வாங்கிட்டு கேமரா ஏன் சொல்லிட்டு செய்யணும் எதாக இருந்தாலும் இந்த எல்லாம் கழுவி நிற்கிறாங்க அத்தனை வந்து பண்ணுகிறப்பா இந்த கட் பண்ணிடுறேன் அண்ணா. வை 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 இதெல்லாம் ஒரு என்ஜாய். ரைட்டு. தப்பு வர மாதிரி வை ரெடி. வேணாம் 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 அது வேணாம். இப்போதான் கரடி வந்த மாதிரி இருந்துச்சு. செம்ம பூனா. இந்தா உங்களுக்கு வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிங்க. நல்லா இருக்குல்ல? தண்ணி அருமையாக இருக்குது. இனிமேல் குடிக்கலாம், இதெல்லாம் தான் சொல்லக்கூடாது.